காலத்துல வாட்சி கூட பணக்காரர்கள் போடக்கூடியதா இருந்துச்சு. இப்ப 25 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் வாட்சி கிடக்கிற காலமா இருக்குது. எல்லார் கையிலையும் வாட்சி கிடக்குது. அப்ப வாட்சி இருக்கிற ஒரு காலத்துல இந்த அறிவிப்பு தேவையில்லை. அதெல்லாம் இல்லாத ஒரு நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அவர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அங்க போய் கடத்தருவுல ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்கன்னு வருதுங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத் எந்த அளவுக்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஜும்மாவுடைய பாங்கு ஒரு உதாரணம். இவ்வளவு தெளிவா புகார்ல ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் 2 பாங்கு பள்ளிவாசல்ல சொன்னதில்லை. எல்லா தொழுகைக்கும் இப்படி ஒரு பாங்கு, அது மாதிரி ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. அது தெளிவாக தெரிந்து கொண்டு ஒட்டுமொத்த உம்மத்தும் அதை மீறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அப்ப எவ்வளவு தப்பா புரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல வர்றேன். இதுல புரிஞ்ச மாதிரி எத்தனை விஷயத்துல இவங்க தப்பா நடந்திருப்பாங்க. தெளிவான சான்றுகளை கொண்டு நிரூபிக்கப்பட்ட பிறகும் கூட இவங்க என்ன பண்றாங்க, 2 பாங்கு சொல்வதுதான் சுன்னத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் 2 பாங்கு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க உங்கள்கிட்ட. இல்லம்பாங்க அவங்கள. நபிகள் நாயகம் பண்ணல. சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு 2 பாங்கு சொன்னாங்களான்னு கேளுங்க. இல்லம்பாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு கேளுங்க. அதுவும் இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சாங்க இல்லன்னு காரணம் காட்டுவாங்க. அது தப்பா புரிஞ்சு செய்யறாங்க. அவங்களும் செய்யல. பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல உள்ளபடி அவங்களும் பள்ளிவாசல்ல 2 பாங்கு சொல்லவே இல்லை. கடத்தருவுல போய் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அப்ப கடத்தருவுல போய் அறிவிப்பு செய்யலாம்னு நீங்க சொல்லணுமே தவிர, உஸ்மான் ரலியல்லாஹு ஃபாலோ பண்றதா இருந்தா கூட 12:30 மணிக்கு 1 மணிக்கு பாங்க சொல்ல போறீங்களா, பயான் பண்ண போறீங்களா, குத்பா பண்ண போறீங்களா, ஒரு 12:30 மணிக்கு கடத்தருவுல போய் எல்லாம் போங்கப்பான்னு சொல்லுங்க. அது வேணா உஸ்மான ஃபாலோ பண்றேன்னு எடுத்துட்டு போகலாம். இது எப்படி இது ஒரு மார்க்கமாகும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேரும் செய்யறாங்க. உங்களுக்கு தெளிவா இருக்கு. இங்க மட்டும் தான் ஒரு பாங்க நீங்க பாக்குறீங்க. இது மாதிரி 1-2 இடங்கள்ல தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பொறுப்புல வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல இந்த மாதிரி ஒரு பாங்கு மட்டும் சொல்லப்படுறத பாக்குறீங்க. முன்னாடி ஒரு பாங்கு இங்க சொல்லப்படவில்லை, இங்க சொல்லப்படாது. அது மாதிரி சவுதி அரேபியாவில எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாங்கு தான் சொல்லுவாங்க. அப்ப 2 பாங்கு என்பது பின்னாடி உண்டான பிதாத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றமானது. அதே நேரத்தில் 2 பாங்கு ஒரு இடத்துல சொல்லணும், அதுக்கு சொல்வது இல்லை. 2 பாங்கு சொல்ல வேண்டும். மொத்தம் பள்ளிவாசல்ல 6 பாங்கு சொல்லணும். எந்த இடத்துல ஒரு பிதாத்து நுழையுதோ ஒரு சுன்னத் அவுட் ஆகும். எப்போதுமே எப்போலாம் ஒரு பிதாத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்களோ ஒரு சுன்னத்தை நீங்களா விட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப பள்ளிவாசல்ல நம்ம 5 பாங்கு சொல்றோம், ஜும்மாவுக்கு மட்டும் 6 சொல்றோம். ஆனா தினசரி பாங்கு எத்தனை சொல்லணும்னு கேட்டா 6 முறை பாங்கு சொல்ல வேண்டும் பள்ளிவாசல்கள்ல. எந்த பள்ளியில 6 சொல்றாங்க? மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவுல மட்டும் நமக்கு தெரிஞ்சு 6 பாங்கு சொல்றாங்க. வேற எங்கேயுமே என்ன செய்யறது இல்ல, 6 பாங்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி 6 பாங்கு சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகை இருக்கு பாருங்க, சுபுஹ் தொழுகைக்கு மட்டும் 2 பாங்கு சொல்லுவாங்க. 2 முஅஜ்ஜினை நியமிச்சிருந்தாங்க. அது கூட அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ஒரு மோதினார் இருப்பாரு, பிலால் ஒரு மோதினார் இருப்பாரு. எப்படின்னு கேட்டா, உதாரணமா 4:50க்கு சுபுஹ் வருதுன்னு வைங்க. 4:50க்கு தான் சுபுஹுடைய வக்த் வருகிறது. 4:50க்கு வரும் பொழுது ஒரு 4:30 இப்போ 30க்கு அல்ல ஒரு 4:40க்கு ஒரு பாங்கு சொல்லப்படும். 4:40க்கு ஒரு பாங்கு சொல்லிவிட்டு அப்புறமேல் 4:50க்கு ஒரு பாங்கு சொல்லப்படும். எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், சஹர் செய்வதற்காக எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டு சஹர் செய்யணுங்கிறவங்க இருப்பாங்க. இந்த சஹர் செய்பவர்களை எழுப்பி விடுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, முதல்ல ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அதாவது பிலால் ஃபர்ஸ்ட் சொல்வார். பிலால் சுபுடைய பாங்கு சொல்ல மாட்டார். பிலால் சொல்வது சஹருடைய பாங்கு சொல்வார். அந்த சஹர் பாங்கு கூட எப்படி இருக்கும்னு கேட்டா, சுபுடைய பாங்குக்கும் சஹருடைய பாங்குக்கும் ஒரு 50 ஆயத்துகள் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. 2 பாங்குக்கும் உள்ள இடைவெளி 1 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ இருக்காது. 50 ஆயத்து ஓத எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க. ஒரு ஆயத்துக்கு ஒரு 5 செகண்ட் வச்சுக்கிறோமா, அவ்வளவுதான் ஆக போகுது. 10 செகண்ட் வச்சுக்கலாம். ஆமா, அப்ப 50 ஆயத்து ஓதக்கூடிய ஒரு நேரம்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்ப ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இடைவெளியில 2 பாங்கு சொல்லப்படும். ஒன்னு வக்த் வந்த உடனே சொல்லப்படும், சுபுடைய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுக்கு எவ்வளவு அடையாளப்படுத்துறாங்கன்னு பாருங்க. பிலால் உங்களுக்கு பாங்கு சொல்வாரையானால் அந்த பிலாலுடைய பாங்கை கேட்டுவிட்டு நீங்கள் சஹர் சாப்பிட நிறுத்திடாதீங்க. அது அழகா மக்களுக்கு கிளாஸ் நடத்தி வைக்கிறாங்க. குரலை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பிலால் பாங்க சொல்றாரு, இவர் சுபுக்கு பாங்க சொல்லல, சஹருக்கு பாங்க சொல்றாரு, மக்களுக்கு விளங்கிக்கிறோம். அடுத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அடுத்த பாங்க சொல்வார். அது கேட்டோன்னு நீங்க சஹர் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இப்னு உம்மு மக்தூம் சொல்லக்கூடிய பாங்க சுபுஹ் தொழுகைக்காக, பிலால் சொல்லக்கூடிய பாங்க சஹருக்கு எழுப்பி விடுவதற்காக. அப்ப ஒரு 4:50 4:40க்கு ஒரு 4:30க்கு ஒரு பாங்க சொல்லப்பட வேண்டும். எந்த பள்ளியில சொல்றாங்க? ரமலான் நோன்பு மாத்திரம் இல்லாம டெய்லி நோன்பு வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க,
நேர்ச்சியான நோன்பு வைக்கிறவங்க இருப்பாங்க, சுன்னத்தான நோன்பு வைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் உதவுறதுக்காக என்ன செய்யும், டெய்லி நோம்புடைய நேரம் இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, சஹருக்கு லாஸ்ட் நேரத்தில் சுபுவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பாங்கு பள்ளியில சொல்லப்படணும். இதை நம்ம விட்டுட்டோம், இல்லாத ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம். ஜும்மாவுக்கு 2 பாங்கு இல்ல, அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். சுபுவுக்கு முன்னாடி ஒரு பாங்கு இருக்கிறது. அது எந்த பள்ளிவாசல்களையும் எந்த முத்தவழிகளையும் எந்த உலமாக்களும் இந்த அதிசயம் படிக்கிறாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. நிறைய சுண்ணத்துக்களை நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி லாஸ் ஆக்கி கொண்டே வருகிறோம். இதை நீங்க தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் உங்கள் கையில ஒரு காலத்தில் ஏதாவது பள்ளி நிர்வாகத்தை தந்தானேயானால், அது அமுல்படுத்துவதற்கான வாய்ப்பை தந்தானேயானால், இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கி 100க்கு 100 கணக்கான நன்மைகளை, இது கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு நன்மை பெற்று தரக்கூடிய காரியம். இதை நம்ம செய்ய வேண்டும். அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஜும்மாவுடைய பாங்காச்சா, ஜும்மாவுக்கு நம்ம வர்றோம். இந்த ஜும்மாவுக்கு வரும்பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை, ஜும்மாவை அறிந்து கொள்வதற்காக முதலில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் ஜும்மா தொடர்பான சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவுடைய எல்லா சட்டங்களையும் நாம் விளங்கி, அதன் பிறகு மற்ற சட்டங்களை, ஜும்மாவுடைய சட்டங்களை பூரா அது தொடர்பாக எந்த சந்தேகமும் இல்லாமல் விளங்கிய பிறகு அடுத்து சில குறிப்பிட்ட தலைப்புகளில் உங்களுக்கு செய்திகள் சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை உணர்ந்து நடப்பவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.